மூர்த்தி சார், குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி ஆள் வந்திருக்கா. ஆமா, வருத்தப்படாதீங்க சார். மகளிர் அணி தலைவியா இருந்தா மட்டும் போதாது, அதுக்குன்னு கொஞ்சம் பிரபலம் வேணும்ல. அதான் போட்டோ எடுத்துக்க சொல்லுங்க, பிரஸுக்கு கொடுக்கணும்ல. உங்களுக்கு தெரியாத அரசியலா? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். அரசியல்ல பிராண்ட் ஆகணும்னா இதெல்லாம் செஞ்சுதானே சார் ஆகணும். உங்களுக்கு தெரியாததா? இதெல்லாம் செஞ்சாதானே ஜெயிக்க முடியும். இரு, ஒரே நிமிஷம் வந்துடுறேன் துளசி. துளசி, இதோ இந்த செயினை குழந்தை கழுத்துல போடு. அத்த நீங்களே போடு. பொடி. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? பெண் குழந்தை மேடம். பாரதி. நல்லா இருக்கு. பாரதின்னு பேர் வைக்கிறேன். பாரதி பாரதி பாரதி. இந்தாங்க. இந்த தட்டை கொடு, வாங்கிக்கோங்க. ஆமா, ரொம்ப நன்றி மேடம். ஐயா, அப்புறம் வரேங்க ஐயா. வரேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேம்மா. வரேன் மேடம். வரேங்கம்மா. எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேங்க. ஆமா, இப்ப அதுதான் குறைச்சல். நீயே சாப்பிடு. அத்த, எனக்கே இதெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அத்த. என்ன? ஆமா, மாமா இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட கேக்குறது ஒரு மாதிரி. துளசி, அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்ல. அரசியல்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத துளசி. ஐயா, உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு. என்னன்னு பிரிச்சு பாரு. சரிங்க ஐயா. ஐயா, ஏதோ பென் டிரைவ் வந்திருக்கு ஐயா. பென் டிரைவா? லேப்டாப் எடுத்துட்டு வந்து என்னன்னு போட்டு பாரு. சரிங்க ஐயா. ஐயா, ஏய், என்னடா இது? யாரா அதெல்லாம் வீடியோ எடுத்தது? தெரியலங்க ஐயா. திருட்டு ராஸ்கல். பணம் குடுக்கற மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கானா? என்னடா இது? டேய், அந்த கான்ட்ராக்டரை நான் உடனே மீட் பண்ணணும். ஏற்பாடு பண்ணு. போன் பண்ண அவனுக்கு. சரிங்க ஐயா. என்ன நினைச்சு விளையாடிட்டு இருக்கான் என்கிட்ட அவன்? பென் டிரைவ் யார் யார்கிட்டலாம் போயிருக்கும்? என்ன ஈஸ்வரமூர்த்தி சார், பென் டிரைவ் பார்த்ததுக்கு அப்புறமும் ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க போல. ஏய், யாரா நீ? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? இப்ப நான் சொல்றத மட்டும் நீங்க கேட்கலன்னு வைங்க, அந்த வீடியோவை எங்க போய் சேர்க்கணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் உங்க எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, முதலமைச்சர் கனவு எல்லாத்தையும் ஒரு 10 அடி பள்ளத்துல புதைச்சிட வேண்டியதுதான்.
அப்புறம் என்ன சார் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? சிரிக்கிறீங்க? டேய், அரசியல்ல நான் ஆரம்பிச்ச இடமே இதுதான்டா. என்ன என்னையே மிரட்டுறியா? உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா நான் இன்னைக்கு இப்படி ஒரு பதவிக்கு வந்திருக்க முடியாது. அப்போ உனக்கு என் மேல பயம் இல்ல. வீடியோ வெளியானாலும் அத பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லல, அப்படிதானே? இங்க பாரு, ஒருவேளை தப்பி தவறி நீ எனக்கு ஏதாவது கெட்டது பண்ணேன்னு வையேன், இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, தேடி வந்து உன்னை கருவறுத்துருவன். ஜாக்கிரதை. ஐயோ, பயப்பட வேண்டிய நீங்க என்ன பயமுறுத்துறீங்களா? நீங்க திருந்த மாட்டீங்க சார். நான் செய்யறத மேற்கொண்டு செய்றேன். என்ன யாருன்னு தெரியாம எங்கிட்டயே ஒருத்த மோதுறான். இருடா, இப்பவே சைபர் கிரைம்க்கு போன் பண்ணி நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, சைபர் கிரைம். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். இந்த நம்பர் லைவ்ல தான் இருக்கு. போன் சுவிட்ச் ஆஃப் கூட ஆகல. உடனே நாங்க ட்ராக் பண்றோம் சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுப்பணுமா சார்? உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா சார்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் வேண்டாம். அவன் இடத்த மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். சரி, தப்பிச்சிட போறான்.